ஹலோ லெஜெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா என் கரண்ட் ஐடியால நான் மெயின்டைன் பண்ற என்னுடைய ஹெச்ஆர் ரேட்டு. இந்த ஒரு ஹெச்ஆர் ரேட்டை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருமே என்ன சொல்றது, நீ ஒரு ஹேக்கர். இந்த மாதிரி உங்களுமே ஹேக்கர்னு கூப்பிடணும்னா நான் சொல்றேன் இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணினா நீங்களுமே இந்த 90% ஹெச்ஆர் ரேட் கண்டிப்பா கொண்டு வர முடியும். அதுக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டிய டாப் 3 ட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்க என்ன மாதிரி கன்னை யூஸ் பண்றீங்க. ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா நான் சொல்ற கேரக்டர் ஸ்கில். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ற இந்த டிராக் மெத்தடோட சேர்த்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ஒரு 90% ஹெச்ஆர் ரேட் உங்களால ஈஸியா கொண்டு வர முடியும். உங்க எல்லாருக்குமே தெரியும் ஹெச்ஆர் ரேட் இன்க்ரீஸ் பண்ணா இங்க எடுக்கிற கில்ல ஹெச்ஆர் தான் இருக்கணும். அதுக்கு முதல்ல நான் சொல்ற இந்த கன்னுலாம் நீங்க யூஸ் பண்ணுங்க. அது என்ன கன்னுனா இந்த எஸ்கேஎஸ், எஸ்விடி, ஏசிஐடி, டெசர்டிகல், M500 இந்த மாதிரி கன்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ஒரு ஹெச்ஆர் ரேட் ஈஸியா ஏற்ற முடியும். உங்க எல்லாருக்குமே இப்போ டவுட் வந்திருக்கும், ஏன் ப்ரோ இதே மாதிரி ஹெச்ஆர் நம்ம ஒன் ஷாட் அடிக்கூடாதா? எக்ஸாம்பிளுக்கு டபுள் பார்ல M10 இதெல்லாம் அடிக்கூடாதா? ஏன் நாங்க MP40 UMP எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு டவுட்டே உங்களுக்கு கண்டிப்பா வந்திருக்கும். இப்போ நீங்க SMGO இல்ல M10 இந்த மாதிரி கன்லாம் நீங்க ஹெச்ஆர் அடிக்க யூஸ் பண்றீங்கன்னா நீங்க என்னதான் ஹெட்லயே வச்சு அழுத்தாலும் இனிமே டவுன் ஆகிறப்போ ஒரு புல்லட் எல்லோ நம்பர் இல்ல பாடியில பட்டாவே போதும் உங்களுக்கு ஹெட்ஷாட் இல்லாம எலிமேட்டும் கொடுத்துருவோம். அதனாலதான் நம்ம சிங்கிள் ஷாட் ஹை பால் டேமேஜா தரக்கூடிய கன்னா எடுத்து இந்த ஹெட்ஷாட் பர்சன்டேஜ் ஏற்றதுக்காக யூஸ் பண்றோம். இப்போ இந்த 90% ஹெட்ஷாட் ரேட் நான் மெயின்டைன் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ண கேரக்டர்ஸ்க்கு காம்போ சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண வேண்டிய கேரக்டர் இந்த டச்சியா தான். ஏன் தெரியுமா? நம்ம ஹெட்ஷாட் அடிச்ச உடனே முதல்ல ரிவே பண்ணணும்டான்ட்டு ஒட்டுமொத்த ஆப்போனன்ட் வந்து அன்னைக்கு தான் சேவ் பண்ணுவான். அதனால டக்குன்னு நீங்க போயிட்டு கில்ல கிளியர் பண்ணணும்னா அதுக்கு இந்த டச்சியா தான் கரெக்ட். இதுக்கு மட்டும் கிடையாது, ஒருத்தவங்களை அடிக்க வரான்னு தெரிஞ்சுன்னு மான் கரத்தை காட்டு ஒண்ணுனா அதுக்கு என் தலைவன் தான். ரெண்டாவது நான் சொல்ல போற அந்த கேரக்டர் ஸ்கில்லுக்கு கேம்ல ஒரு பெனிஃபிட்ல 2 பெனிஃபிட் இருக்குது. முதல் பெனிஃபிட் நம்ம எஸ்கேசி எஸ்வில தானோம்னா கண்டிப்பா லாங்ல இருந்து ஆடுவோம். அது நம்ம அடிக்கடி ஓப்பன்ல இருந்து ஆடுற மாதிரி தான் வரும். இந்த மாதிரி டைம்ல இந்த லீலா கேரக்டர் வச்சிருக்கேன்னு வச்சுக்கேன், ஏதோ ஒரு டவுன் அடிச்சிட்டோம்னா அந்த நேரம் பார்த்தா பேக்கப்ல பேமணி ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து ரிவே பண்றான், அப்படி ஒன்று அடிச்சிருவோம். இந்த மாதிரி நடக்காம இருக்கதா இந்த லீலா கேரக்டர். இந்த கேரக்டர் வச்சு நீ ஒருத்தரை டவுன் பண்ணனா இன்ஸ்டன்ட்டா வந்து பார்த்தோம்னா உனக்கு ஒரு க்ளோவல் கிடைச்சிடும். இதுல இது மட்டும் ஒரு பெனிஃபிட் கிடையாது, நீ டவுன் பண்ற எனிமி சவுத் வாட்ல இருந்தானா ஊர்வன ஜீவராசி மாதிரி ஊர்ந்து போய் கவர் எடுத்துருவான், எவனாச்சும் ரிவே பண்ணுவான். இந்த மாதிரி லாங்ல இருக்கும்போது ஒரு எனிமி சைட்ல வீட்டு சைட்லயே எங்கேயாச்சும் டவுன் பண்ணிட்டேன்னா அந்த எனிமி அங்கேயே ஃப்ரீஸ் ஆயிடும். இப்போனால ஈஸியா அந்த கில்ல செக்யூரும் பண்ண முடியும். இது கூடவே நான் சொல்ற இன்னொரு கேரக்டர் ஆட் பண்ணீங்கன்னா டபுள் பெனிஃபிட் தான். அந்த கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா என் தலைவன் மொத்தத்தல ரஃபேல். இந்த கேரக்டர் நீங்க யூஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன். முதல் பெனிஃபிட் எனிமிய வந்து நீங்க எங்க இருந்து அடிக்கிறீங்கன்றது அவனுக்கு தெரியாது. ஏன்னா இந்த கேரக்டர் நீங்க வச்சிருந்தீங்கன்னா இந்த எஸ்பிடி எஸ்கேசி உட்பேக்கர் இருக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா சைலன்சர் அட்டாச் ஆயிடும். நீங்க எங்க இருந்து அடிக்கிறீங்கிறது தெரியவே தெரியாது. இதுல இருக்க அந்த ரெண்டாவது பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க டவுன் பண்ண எனிமி வித்தின் ஒரு 4 to 5 செகண்ட்ஸ்ல செத்துருவான். உங்களுக்கு கேட் செக்யூர் ஆகிறது இன்னுமே ஃபாஸ்டா இருக்கும். இது கூடவே கடைசியா நான் சொல்ல போற கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து பார்த்தேன் தலைவா உல்ஃப்ரா. இந்த கேரக்டர் நீங்க யூஸ் பண்ணும்போது எந்த அளவு உங்களுக்கு ஸ்பெக்டேட்டிவ்ஸ் அதிகமாயிட்டே இருக்கோ அந்த அளவு ஹெட்ஷாட் போற டேமேஜ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். இதனால நீங்க ஹெட்ஷாட் அடிக்கும் போது சில டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்பிடி எஸ்கேஸ் உட்பேக்கர் வந்து பார்த்தா டேமேஜ் கம்மியா தந்துருக்கும். அதே நீங்க இந்த கேரக்டர் வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா அக்யூரேட்டா ஒன் ஷாட்ல எனிமி கண்டிப்பா டவுன் ஆயிடுவோம். இது கூடவே கடைசியா நான் சொல்ல போற இந்த டிராக் மெத்தட் ட்ரிக் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 90% ஹெட்ஷாட் ரேட் உங்களாலே வைக்க முடியும். அந்த ட்ரிக் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க கீழே பார்த்தீங்கன்னாவே தெரியும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். இப்ப இருக்க அதுல எதுவுமே பண்ணாம நான் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்து வர போற பிஆர்ல நீங்க கிராண்ட் மாஸ்டர் எடுத்துக்கான ஒரு கேரக்டர் கம்போ வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல TLKன்னு போட்டு மறக்காம ஃபயர் விட்டுருங்க. அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன் ஸ்வைப் பண்ணினா பக்கத்துல ஒரு ஹைப்னு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இந்த வீடியோ அந்த ஹைப் பண்ணுறியோ அந்த அளவு மற்றவங்களுக்கு போய் இந்த வீடியோ சேரும். இது எல்லாத்தையும் தாண்டி ப்ரோ நான் கூட ஜாலியாக விளையாடணும் ப்ரோ, ஸ்போர்ட்ஸை பத்தி நிறைய கத்துக்கணும் ப்ரோ, ஒன் டேப்ல ஆச்சு ஓடணும் ப்ரோ, உங்களுக்கு என்ன தோணாலுமே கீழே ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதுல போய் சேர்ந்துக்கோங்க. டெய்லி என்ன ரூம் ஐடி பாஸ்வேர்டு வந்துடும், நம்ம சேர்ந்து விளையாடலாம், ஜாலியாக இருக்கலாம். கடைசியா நான் யூஸ் பண்ற அந்த டிராக் மெத்தட் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் டிராக்லயே வந்து பார்த்தா நான் ஸ்லோ ட்ராக் பண்ணுவேன். எக்ஸாம்பிளுக்கு நான் ஏற்கனவே மொழி போட்ட டெசர்ட் ஈகிள்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். நீங்க லாங் சைட்ல இருந்து எனிமி அடிக்கிறீங்கன்னா உங்களோட எய்ம் லாக் எனிமியோட தலைக்கு கொஞ்சம் தான் டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும். அந்த சமயத்துல நீங்க ஸ்லோ ட்ராக் பண்ணாலே போதும், அதுவும் ஸ்ட்ரைட் ட்ராக் பண்ணீங்கன்னா ஈஸியா எனிமிக்கு ஹெட்ல கண்டிப்பா லாக் ஆகும். அதுவே நீங்க ஷார்ட் ரேஞ்சில் எனிமி கூட ஃபைட் பண்றீங்கன்னா முடிஞ்ச அளவு ஃபாஸ்டா ட்ராக் பண்ணுங்க, அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்ல லாக் ஆகும். இது எல்லாத்தையும் தாண்டி கண்டிப்பா உங்க ஃப்ரெண்டோட ஹெல்ப் இதுக்கு தேவைப்படியே. நான் சொல்றேன்னா இந்த ஒரு கிளாஸ் கோடுன்றது ஒன்னு இல்ல 4v4. இதுல கூட வர டேமேஜ் கொடுத்தாலும் இல்லையா தெரியாம
நீ ஒரு புல்லட் ஹெட் அடிக்கலாம் அடிப்ப. கரெக்டா பார்த்து அந்த புல்லட் அப்பதான் பாடியில இறங்கும். அன்னைக்குன்னு பார்த்து எப்பயுமே ஓடி வந்து ரிவே பண்றவனுங்க அந்த ஹெட்ஷாட் கில்லாம் ரிவே பண்ணிட்டு இந்த ஒரு பாடி கில்ல அம்போன்னு விட்டுருவானுங்க. நம்மளுக்கு அந்த பாடி ஷாட்ல ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா ஹெட்ஷாட் ஹெட் குறையும். அதனால உங்க தோஸ்த ஒருத்தன் கூட கூப்பிட்டு போ, அவன் டேமேஜ் கொடுத்துட்டான் அந்த சைடு போவாதரா அப்படின்னு சிக்னல் கொடுத்துட்டா தலையை வச்சே படுத்துறாது. இதுவே நீ ஹெட்ஷாட் அடிச்சுட்ட உன் ஃப்ரெண்டு பக்கத்துல இருக்கானா அவன்கிட்ட சொன்னா அவன் தான் கிளியர் பண்ணி தருவான். அதனால இந்த 90% ஹெட்ஷாட் ரேட்டை மெயின்டைன் பண்றதுக்கு 90% உங்க ஃப்ரெண்டோட ஹெல்ப்மே வேணும். இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ண வாடான்னு சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு பக்கான ஒரு திரும்ப இருக்கும். டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் பிரதர் ஃப்ரம்